அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னா சண்டே விலாக் தான். இப்போல்லாம் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. அது ரெகுலர் டைலாக்காகவே மாறிப்போச்சு. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறனால தான். இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் சண்டேன்றனால எப்பயும் போல் லேட்டு தாங்க. லேட்டாக எழுந்திரிச்ச உடனே உப்புமா தான் செஞ்சேன். ரொம்ப தப்புமா தான், என்ன பண்ணுறது, எமர்ஜென்சிக்கு உப்புமா, சேமியா, களி அந்த மாதிரி செஞ்சுக்கிறது. அதனால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டேன். அவ்வளோவா பிடிக்காது யாருக்குமே, எனக்கே பிடிக்காது, என் பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்கும். இந்த சேமியா உப்புமானா என்னன்னே தெரில, பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரியே நம்ம பிள்ளைங்களும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போயாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு போட்டு நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போட்டுட்டு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே கையில் வாஷ் பண்ணி போட்டுட்டு வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டுட்டேன். நேற்று ஈவினிங் ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த பீரோ மடிக்கிற வேலை தான். நம்ம எப்படி தான் என்ன சொல்கிறது, பார்த்து பார்த்து மடித்து வச்சாலுமே ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கவே மாட்டேங்குது. எப்படி கலைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு போர்ஷனை கலைச்சி விட்டுறாங்க. நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க தான் அப்படி பண்ணுதுங்கன்னு பார்த்தா நம்ம பெத்த ஃபாதருமே அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் எல்லாம் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்கள்ல. அவங்களுக்கு ஒரு ஷெல்ஃப் தான் கொடுக்குறது, இருந்தாலும் அதையும் கழிச்சு போடுவாங்க. நம்ம ட்ரெஸ்லேயும் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுலேயே நம்ம ட்ரெஸ்ஸு கலைஞ்சிடுது. அஃப்ரா குட்டி ட்ரெஸ்ஸு, அஃபீனம்மா ட்ரெஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊருக்கு போக வேண்டியது இருக்கா, எந்தெந்த ட்ரெஸ் இருக்குதுன்னு பார்த்தா தான் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் போவோம். எங்கள் மாமா பொண்ணு கல்யாணம் இருக்கிறனால கண்டிப்பாக போயிடுவோம். 1 வீக் ஊரில் தான் டேரா போட போகிறோம். பாப்பாவுக்கும் கஷ்டப்பட்டு உமா ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தானே அவள் காமிக்கலையே, ஆனாலும் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தா. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அத்தாக்கு நீங்கள் எப்போயுமே கொடுக்கணும் தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா அத்தாக்கு வந்துட்டு நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நானும் எங்கள் அண்ணனும் தான். அவங்க எப்படின்னா சிஸ்டர், அவங்க வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க. எங்கள் அண்ணன் வீடாக இருக்கட்டும், என் வீடாக இருக்கட்டும், எவ்வளோ கெஞ்சி கேட்டாலுமே வரமாட்டாங்க. இந்த ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டிருந்தது, இன்றைக்கி வந்துருந்துச்சு. அதை தான் காலையிலே பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் பேபி பிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஃபேராக இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லா செட் ஆகும். கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. சொன்ன மாதிரி இந்த பேரண்ட்ஸ்னே கொஞ்சம் அப்படி தான். அம்மா வரமாட்டேம்மா, உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேம்மா, மரும வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேம்மா. அங்கிட்டு போனால் எங்கள் அண்ணன் வீட்டுக்காச்சும் போகிறாங்களான்னு பார்த்தா அங்கேயும் போக மாட்டாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க வீடு தான் அவங்களுக்கு பிடிக்குமே. என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாதப்போ தான் என் வீட்டில் வந்து ஒரு 3 நாள் சேர்ந்தாப்புல இருந்தாங்க. அதுவுமே என் ஹஸ்பண்ட் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. வாங்கம்மா நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா அவங்களுமே அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்குமே அதுதான் பிடிக்குமே. அவங்க அம்மாவோட இடத்துல தான் அவங்கள வச்சுருக்காங்க. அந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நடுராத்தில் உடம்பு சரியில்லைனா கூட அஃபீனாத்தா போயிடுவாங்க. எவ்வளோ தூக்கம், அவங்க தூக்கம் மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ கூட எழுந்துச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாண்டிங் கொடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். என்னோடய அம்மா அத்தா தான் வரமாட்டாங்க, நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, எங்கள் அண்ணன் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அதுதான் உண்மையான ரீசன். அவங்க சொல்லுவாங்க, நான் என் வீட்டிலேருந்து தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மோஸ்ட்லி நானும் கேட்ட வரைக்கும் நிறையா பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அது ஏன்னு தெரியலை. அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க அப்படியே இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் எங்கள் 2 பேருக்கு செய்கிறத மட்டும் கரெக்டாக செஞ்சுருவாங்க. ரொம்ப நாள் கழித்து எங்கள் அத்தா என்கிட்ட பிரியாணி செஞ்சு கேட்டிருந்தாங்க. வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லையா, அதை பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்படி தான் இந்த பாதாம் பருப்பு மட்டும் நம்ம வீட்டில் காலி ஆகுதுன்னு, முந்திரி பருப்பு மட்டும் காலி ஆகுதுன்னு தெரியலை. பிள்ளைங்களுக்கு முந்திரி பருப்பு தான் இஷ்டமாக இருக்குது, அதனால் அதை மட்டும் எடுத்து சாப்பிட்ற ஆளுங்களா. ஆனால் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போயாவது காலி ஆகட்டும்னு. இந்த தேனில் ஊற வச்சது தான் ரொம்ப நல்லது, வெயிட் கெயினுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த அரிசி ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா வந்துருந்துச்சு. சாப்பாடுமே நல்லா மெலிசாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் இந்த வழக்கில் ஒரு 3 வழக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு வழக்கு செய்வோம்ல, அதில் வந்துட்டு 3 வழக்கு எடுத்திருக்கேன். ஒரு சைடு முட்டையை அவிய போட்டுட்டு சிக்கனில் பாட்டாக பிரித்தாச்சு. இந்த பாட்டு வந்துட்டு சிக்கன் 65க்கு, அந்த பாட்டு பிரியாணிக்கு. ஃபஸ்ட்டு சிக்கன் 65 பரட்டி வச்சிடலான்னு அதை தான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெடிமேட் மசாலா தான். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தயிர் நிறையா ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக லெமனு, கொஞ்சோண்டு உப்பு, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு பொரிச்சா கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மாவு ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த இந்த சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்ணேன்.
அதோட கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொஞ்சோண்டு லெமனை இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊரில் கம்பத்தில் வாங்கினது. நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம்ல, அப்போ வாங்கினது. இதை அப்படியே பரட்டி வச்சாச்சு. இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா அஃபீனா தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது. ஒரு மாதிரி கருப்பாகி அது அந்திரிச்சுன்னு தான் நான் பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகிருந்துச்சு. என்னோடய கையிலேயே எப்பயும் போட்டிருப்பேன்ல, அந்த பிரேஸ்லெட் பிஞ்சனால இதை எடுத்து போட்டேன். கையில் போட அது பாட்டுக்கு கலரே சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட்டாக பளபளன்னு மாறிடுச்சு. எங்கனுக்குள்ளே இருந்துச்சுன்னே தெரியலை. நான் ஒரு 3 வழக்கு அரிசி எடுத்ததுக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ இருக்கும் இந்த வெங்காயம். 1/2 கிலோவா 3/4 கிலோவான்னு தெரியல. அவங்க காமிச்சல அந்த குவான்டிட்டி தான் வெங்காயம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வடிச்சு கொட்டி தான் செய்ய போகிறேன். ஏன்னா எங்கள் அத்தாவுக்கு வடிச்சு கொட்டி செய்கிற பிரியாணி தான் ரொம்ப இஷ்டமாக. அதனால் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் செய்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மசாலா வேணும்னா நீங்கள் வெங்காயம் அதிகப்படுத்திக்கலாம். எண்ணெய் மாதிரி செய்யணுன்னா நீங்கள் இந்த அளவு கூட வெங்காயம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். ரொம்ப சொதன்னு அப்படிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் பிரியாணி. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக ஜாதிக்காய் போட்டிருக்கேன். வாசனை நல்லா இருக்குமா, அதனால தான். 4 பச்சை மிளகா, வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பிரியாணியில் முக்கியமான விஷயம் என்னென்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். சீக்கிரமாக குக் ஆயிருமா, அதனால தான். எப்போவுமே என்னென்னு தெரியல, எங்கள் அத்தா நான் பிரியாணியே கொடுத்து விட்டாலும் திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துடும். எங்கள் அம்மாவும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பிரியாணி. எங்கள் அத்தாவுமே கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க. அவங்க வாயை திறந்து கேட்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்னம்மா பிரியாணியெலாம் செய்கிற, அத்தா கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்களுக்காக பார்த்து செஞ்சேன். மசாலா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. சிக்கனில் தயிர், மிளகா பொடி, கரம் மசாலா, கல் உப்பு போட்டுட்டு நான் பிரட்டி வச்சுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஒரு 2 or 3 டைப்ஸில் செய்வேன். அதில் இது ஒன்று. தக்காளி இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 1/2 kg இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிடுவேன். இதுலேருந்து ஒரு தக்காளி கூட நான் எடுத்துட்டேன். ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி சோறு மாதிரி ஆயிருமா, அதனால தான். இங்கிட்டு வடித்து கொட்டுறதுக்காக அரிசியுமே கொதிக்க வச்சாச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இன்னுமே கொஞ்சம் முருகுனா கூட சூப்பர் தான். ஆனால் கருகிடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிறலாம். அதோட ராஸ்மெல் போகணும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாலே ஆல்மோஸ்ட் ராஸ்மெல் போயிடும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். தக்காளி வந்துட்டு நான் ரொம்ப மசியெல்லாம் வேக வைக்க மாட்டேன். சும்மா ஒரு 2 பிரட்டிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை அப்படியே தூக்கி கொட்டிடுவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி ஆஞ்சு வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம கடகடன்னு குக் பண்ணுறனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி குக் பண்ணுறேன். வேறு எந்த பிரியாணி மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டில் அரைக்கிற கரம் மசாலா தான். அதுவும் பிரியாணி மசாலாவும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இது நம்ம வீட்டில் அரைச்சிக்கிறோம், அவ்வளோதான். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் சொல்ல. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா வடிச்சுக்கிறலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு நல்லா ஒன்று சேர வெந்து வர்றதுக்கு. ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு வைங்களேன், குழஞ்சி போயிடும். அதனால தான் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இருந்தாலும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். மசாலா நல்லா பிடிக்கணும்ல சாப்பாடில், அதனால தான். இப்போ உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 லெமன் ஊற்றிருக்கேன். அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையாயிருச்சு. டீயை நானும் அஃபீனாத்தா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்தாங்களா, 2 பேரும் ஒன்றா உட்காந்து குடிச்சு முடிச்சாச்சு. எங்களோட டைம் பார்த்திங்கன்னா இப்படி தான். மோஸ்ட்லி அவங்க சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஹெவியாக ஒர்க் பண்ண போயிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் ஃபுல்லாக ஓட்ட முடியும். இல்லைன்னா மற்ற நாள் வந்துட்டு என்னையை கூட்டிகிட்டு போகிறது அப்படி இப்படின்னு அவங்க இருப்பாங்க. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த டீ குடிக்கிற டைமு, வண்டியில் போகிறது, அப்புறம் 5 நிமிஷம் நின்று கடையில் டீ குடிப்போம்ல, அந்த மாதிரி குட்டி வேல்யூபிள் டைம் தான். அதுவுமே எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ ஊருக்கே போனாலுமே நாங்களாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவோம்ல, அந்த டைம் தான். அப்படியே பிரியாணி விட்டுட்டேன் பார்த்திங்களா. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சாப்பாடை போட்டு நல்லா பிரட்டிட்டு நான் கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது தம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு உடச்சோன்னு வைங்களேன். வேணும்னா மேலாப்பில் கூட நெய் ஊற்றிக்கிறலாம். எங்கள் வீட்டில் நெய் ஸ்மெல் அவ்வளோவா அத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் மேலாப்பில் ஊற்றலை. சாப்பாடு நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம கண்ட மசாலா ஆட் பண்ணோன்னு வைங்களேன், பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ 1 கிலோ நம்ம பிரியாணி செய்கிறோம்னா, 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 1.5 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குமா, அதனால தான். எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணது அஃபீன் அம்மா தான். எனக்கு சரி, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், எப்பயுமே நான் சாப்பாடு யாருக்கா செஞ்சு கொடுப்பேன். எனக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்மளாக செஞ்சு கொடுக்கும் போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமா, அந்த மாதிரி தான்.
சரி இன்றைக்கி தான் நம்ம செய்கிறோமே கூட கொஞ்சம் செஞ்சுட்டு ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா எனக்கு முட்டையெல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு இருந்தா. அதோட சிக்கன் 65யும் ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிட வேண்டியது தான். சண்டேனாலே மோஸ்ட்லி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். காலையில் ஒரு 2 hours தூங்குறேன்ல, அதுதான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் மத்தியானம் தூங்குறது அந்த மாதிரிலாம் தூங்க மாட்டேன். இந்த மாதிரி சமைக்கிறது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அத்தாவுக்கும் அப்படியே சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். இதுக்கே எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு உங்கள் அத்தா மேலே தான் பாசம், எனக்கு எதாவது பிடிச்சது செஞ்சு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கம்மா, நான் செஞ்சு தரேன், ஒன்றும் தேவையில்லை நானே செஞ்சுக்கிடுவேன் அப்படி இப்படின்னுவாங்க. அது நம்ம அம்மா அத்தாக்குள்ளது தானே. செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதேதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க போல இருக்குது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம். வீட்டுக்கு கூப்பிடலைன்னா கூட சொல்லுவாங்க, ஒரு அம்மா உடம்பு சரியில்லையே வீட்டுக்கு கூப்பிட்றாளா பாரு அப்படின்னுவாங்க. கூப்பிட்டான்னு வைங்கிற வரவும் மாட்டாங்க. நான் என் வீட்டில் இருந்ததான்ப்பா எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஏன்னே தெரியல, நம்மளும் வயசானா அப்படி தான் மாறிடுவோம் என்னவோ, எனக்கும் ஒன்றும் புரியலை. ஆல்மோஸ்ட் நிறையா பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அப்படியே லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு குட்டி மேடமே நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டாச்சு. மேடமோட ட்ரெஸ் பாருங்கள், பீரோ மடிக்கும் போது அந்த காலத்து ஆதி காலத்து ட்ரெஸ்லாம் நமக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிடச்சிச்சு. அப்படியே அஃபீனத்தா வந்துட்டாங்களா, கையோட கையாக அவங்ககிட்ட சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு அவங்க 3 பேரையும் அமுச்சு விட்டுட்டேன். அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே நான் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சாம்பிராணி பிள்ளைங்க இல்லை அதனால் சாம்பிராணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோங்க. என்னோடய சண்டேல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு அதுதான், ஒன்றா உட்காந்து. என்ன சொல்ல போகிற? ஐயோ என்னடா புதுசாக என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது வெளியே போகும்போது செல்லம், வெளியே போகும்போதா இப்போ நைட்டா, இது வந்து பகல். கசாமம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பேசு. ஏன் எங்கள் அம்மாவுக்கு என்னடி ஆச்சு? போய் பார்த்துட்டு வந்தியா? ஜோரம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கலாம்ல நீனு? பார்த்துக்க முடியாது. ஏன்? எங்கள் அம்மா தான் நாளைக்கு உன்னைய பார்த்துக்கணும், இன்றைக்கி தான் நான் பார்த்துக்குறேன் உன்னைய. நாளைக்கு எங்கே போவ? பீச்சுக்கு. கசாமம்மாயிட்டு பீச்சில் விட்டு போயிடுவோம் உன்னைய? சரி, அம்மா வேலைக்கு போவா வேணாமா? வேணும் தானே. அப்போ நீ எங்கே இருப்ப? என்ன ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ்ஸு? ஐயோ, மாமா ஃபோன் பண்ணுறாங்க இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அது என்னவோ ஒரு ரவுண்டு போய் அது டீ குடிச்சிட்டு வரணுங்க. குட்டி ரவுண்டு தான், ஆனாலும் பெரிய ஹாப்பினஸ் இருக்கும்ல. எம்பிட்டு வேலையாக இருந்தாலும் அஃபீனத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு 5 minutes எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காசு பணம் நெக்ஸ்ட்டு நமக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கல்ல, எவ்வளோ பெரிய கிஃப்ட் காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. சின்னதாக நமக்கு இருக்கும்ல, அதை நிறைவேற்றினாலே போதும். அப்புறம் இங்கிட்டு ரூமில் இருந்த கபோர்டை ஃபுல்லாக ஈவினிங் உட்காந்து மடித்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்து சமைக்கிறதோட நம்ம பாசத்தோடு சமைக்கணும், அதுதான் மெயினுமே. பிடிச்சி சமைக்கும் போதுமே ஒன்றுமே டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சா ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட் டின்னரையும் முடிச்சாச்சுங்க. இந்த குட்டி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி அஃப்ரா வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கோம், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க.